ஹாய்ம்மா, அதை பாருங்கடா, முள்ளங்கி தொகையில் சொல்லித்தரேன். முள்ளங்கி வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லதுடா. ஓகேவா? முள்ளங்கி இந்த மாதிரி சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கிங்க. லைட்டாக வெங்காயம் கட் பண்ணிக்கிங்க திட்டமாக. இந்த பாருங்கள், வெறும் மிளகாத்தூள், மசாலா இல்லாத மிளகாத்தூள், புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. மிக்சியில் வந்து சால்ட்டு போட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த முள்ளங்கியும் அந்த மிளகாத்தூளும் உப்பும் போட்டு அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு புளியை அப்புறமா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதை கிரைண்ட் பண்ணதை எடுத்து நல்லா கமகமகமான்னு வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிடணும். இதை சாப்பாட்டுக்கு போட்டுட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். முள்ளங்கி தொகையில் அவ்வளோ சூப்பர். உடம்புக்கு வந்து முள்ளங்கி நல்லது. நான் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் பண்ணுறேன். அதுலேயே உங்களுக்கு சாம்பார் பண்ணி காட்டுறது என்னன்ட்டு முள்ளங்கி தொகையில் சொல்லித்தரேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. இந்த பாருங்கம்மா, இந்த மாதிரி வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு இது பாருங்கள், எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் தாளிச்சிட்டு இதில் வந்து நம்ம போட்டு அப்படியே வந்து நல்லா வந்து இந்த தண்ணியாக இல்லாமல் நல்லா நல்லா கமகமான வாசனை வரணும்டா, அதுதான். ஓகேவா? நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கணும். ஓகேவா? சரிங்களா?